ஹாரி ப்ரோ நான் இத உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கரிஷ்மான்ற கேர்ள் வந்திருந்தாங்க கண்டஸ்டன்ஸா. அவங்க வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகையில அவங்க வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. தனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றபடியா. ஸோ இத வந்து ஃபேமிலியே தனக்கு வந்துட்டு ஒண்ணும் கேட்கல. தான் வந்துட்டு தன் விருப்பத்துக்கு ஏற்ற மாரி அவங்கள விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த கதைய கேட்க உங்களுக்கு நம்ம ஏற்கனவே கேட்ட ஒரு கதை மாதிரியே ஞாபகம் வரும் தானே. யார்ட்டேன்டா வனிதாவோட மகள் வந்து ஜோவிகா வந்துட்டு இதே தான் வந்துட்டு அந்த ஷோல வந்து சொன்னாங்க. ஸோ அத வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு பெருசா கேட்க ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றது பார்த்தாங்க. ஆனா ஹாரி ப்ரோ வந்துட்டு பல இதில வந்துட்டு அவர் சொன்ன சில சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே சரியா இருந்துச்சு. என்னடா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது. ஸோ நீங்களே பிக் பாஸ் ஷோக்குள்ள வரணும்ன்ற வரைக்கும் நம்ம ஹாரி ப்ரோவ ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அதுக்கு குடுத்த பதில் தான் கொஞ்சம் என்ன சொல்றது? ஜட்ஜஸ வந்துட்டு ரெஸ்பெக்ட்டே பண்ணாம இவங்க வந்துட்டு சொன்னதுக்கு, அது அவங்களோட ஈகோவ ட்ரிகர் பண்ணிட்டோன்றது தான் என்னோட திங்க்ஸ். சொல்லப்போனா ஹாரி ப்ரோ வந்துட்டு இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகாம அத வந்து ஈஸியா சரியா ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு புரிய வைப்பாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவர் வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா, பிச்சை எடுக்கிற மாரி பெர்ஃபார்மன்ஸ்கள் பண்ண வச்சு, கடைசியா வந்துட்டு அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாரு. நீங்க சொல்லுங்க மக்களே, ஹாரி ப்ரோ நடந்துக்கிட்டது சரியா? தவறான்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.